எல்லாத்தையும் போடுவோம். கொஞ்சம் கொஞ்சம் இது மேலே இனிப்பு தானே. வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு காணொளி ஒன்று தான். இன்றைக்கு வந்து அம்மாவுக்கு பிறந்த நாள். அம்மாவுக்கு முதல் வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அதோட 60 செய்வோம் கொண்டு பார்த்து நாங்கள் அது செய்ய சந்தர்ப்பம் கிடைக்கல. இப்போ அம்மாவுக்கு 61 வயசு. அதுவும் வந்து பெரிய அளவில் நாங்கள் எதாவது செய்யலை. நோம்பலாக எங்களோட மதிய சமையலோட வந்து இந்த பிறந்தநாள் செய்ய போகிறோம். அதுக்கு முதல் ஒரு விஷயம் என்ன சொல்லிக்கொள்ள வேணுமெண்டா, நாங்கள் கடைசியாக போட்ட காணொலியே ஃபோன் கேமராவிலேருந்து உடைஞ்ச காணொலியில் வந்து நிறைய உறவுகள் வந்து எங்களுக்கு வந்து நிறைய ஆறுதல் சொல்லியிருந்தேன். நீங்கள் உண்மையிலேயுமே நாங்கள் கவலைப்பட்டு கொண்டு தான் இருந்தாங்க. அதுக்கு பிறகு உங்களோட ஆறுதல் அதில் எல்லாம் நிறைய பேர் இந்த எங்களோட வந்து தொடர்பு. அதுக்கு பிறகு யோசிச்சோம், சரி இது ஒரு விபத்து தானே அது நடந்துட்டுது, நாங்கள் அதை தாண்டி அடுத்த கட்டம் போவோம் கூடுதல் பாகம் எல்லாரும் சொல்லியிருந்தீங்க. நாங்கள் திருத்த கொடுத்து பார்ப்போம், எல்லாம் படிவாக காய வச்சு சம்பந்தமாக கதைச்சிருக்குது. திருத்த கொடுக்குறது சம்பந்தமாக இப்போ ஒரு 2-3 நாளைக்குள்ளே அனுப்பிடுவோம். நிறைய இடத்துல விசாரித்த இடத்துல எல்லாருமே சொல்லிச்சிடும் திருத்தலாம்னு தான் சொல்லியிருக்கிறோம். உண்மையிலேயே ஒரு தரம் திருத்தலான்னு சொல்லி இல்லை. இப்போ நாங்கள் நாளைக்கு நாளைக்கு அதை அனுப்பிடுவோம். அப்படியும் அனுப்பின பிறகு அதன் தகவல் உங்களுக்கு சொல்லுவோம். அதோட வந்து இன்றைக்கு அம்மாக்காக ஒரு பிரியாணி ஒன்று பிரியாணி என்று சொல்கிறத விட இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு மாதம் அளவில் மச்ச காணொலி செய்யலை. இன்றைக்கு ஒரு மாதத்துக்கு பிறகு வந்து மச்சம் தான் சமைக்க போகிறோம். அதுவும் வந்து ஒரு பிரியாணி செய்ய போகிறோம், சிக்கன் பிரியாணி. அதாவது நான் போய் சொல்ல மாட்டேன், நான் சாப்பிட்ருக்கிறேன் இடையில, சுஜி சாப்பிடல. அப்போ அந்த பிரியாணியும் செய்து அப்படியே அம்மாவுக்கு வந்து பின்னேரம் வந்து கேக் வெட்டுவோமே. கேக் வெட்டுற காணொலி தான் இந்திய காணொலி. அப்படியே தொடர்ந்து காணொலியை பார்ப்போமோ. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பிரியாணிக்கு எல்லாமே ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோமே. தக்காளி பழம் வெட்டியாச்சு, வெங்காயம் ஒரு பக்கம் எங்களை மாமி உரிச்சு தந்துകൊണ്ടിருக்கிறோம். நாங்கள் வந்து வெட்டி கொண்டிருக்கிறோம். இங்கே உள்ளி இஞ்சி எல்லாம் உரிச்சு எல்லாம் எடுத்து வச்சுருக்குது. பிளம்ஸும் காஜு பருப்பும் வச்சுருக்குது. இது வந்து நாங்கள் பிரியாணி மசாலா செய்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறோம். ஏற்கனவே நாங்கள் இதுகள் வந்து செய்த வீடியோ காட்டியிருந்தோம். நாங்களே எல்லா பொருளும் எடுத்து வச்சுருக்கிறோம். அதேமாதிரி இதுக்கு சாப்பாடு கொஞ்சம் போடுறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறோம். பால் பண்ணி அரிசிலாம் பழமையாக நாங்கள் செய்கிற அரிசியெல்லாம் செய்ய போகிறோம். இதுகளெல்லாம் நாங்கள் வெட்டி எடுத்து போட்டு கடை தொடங்குவோம் செய்கிறதுக்கு. அதோட அப்புறம் பேசாதீங்க, அம்மாவுக்கு பிறந்த நாள் அம்மாவே வச்சு வேலை செய்விக்கிறோம்ண்டு. அம்மா என்ன சொல்கிற, அம்மா வேலை செய்யாமல் இருக்க மாட்டா. அப்போ இருந்து கொண்டு வெங்காயத்தை உரிச்சு தாரண்டா போல். அதோட வேலை செய்கிற அண்ணாக்களுக்கும் சாப்பாடு கொடுப்போம். அதுதானோ இப்போ வேகமாக அந்த சமையலை வந்து முடிக்கணும் நாங்கள். அதோட இஞ்சில் பார்த்தீங்கன்னால் கச்சான் காய போட்டிருக்குது பிடுங்கி. இன்றைக்கு தான் நல்ல வெயில் இருக்குது. பாருங்க எப்படி இருக்காண்டு. பறக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த பிரியாணி மசாலா வந்து வறுத்தெடுப்போம். பெருஞ்சீரகம் மட்டும் போடையில அது வந்து கறியிடம் முதலே போட்டால் இந்த வறுத்து போட்டு நாங்கள் இதை வந்து பவுடராக கேட்க தான் நல்ல வாசமாக இருக்குது. வர கேட்க வாசம் வருது, கருவாண்ட வாசம் பொறுமையாக வருது. மஞ்சள் தேவைன்னா சொல்லுங்க, இங்கே பக்கத்தில் நிற்குது. மஞ்சள் தேவை இல்லை, இது இப்போ வரவேட்டுது எங்களுக்கு. இதோட வந்து பெருஞ்சீரகத்தையும் போட்டுக்கொள்ளுவோம். எங்களுக்கு வந்து இப்போ மசாலா பொருள் எல்லாமே நல்லா வரப்பட்டுட்டு இதை இறக்குவோம். நாங்கள் இறக்கி நல்ல வடிவாக பவுடர் ஆக்கி எடுப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த தாஜிக்கு நாங்கள் வந்து கஜுவையும் ப்ளம்ஸையும் அப்படியே பொரிச்செடுக்க போகிறோம். நெய்யில் தான் பொரிச்செடுக்க போகிறோம். நெய் உருவி வரணுமே. இது வந்து உண்மையிலேயே கடையில் வேண்டே இல்லை, இது வீட்டு நெய் போத்தில்லான்னு கடை போத்தில். ஆனால் நெய் வந்து எங்களோட வீட்டிலே எடுத்த நெய். கொஞ்சம் வெயிலுக்கு வச்சா டக்குன்னு அப்படி விலகி வந்துடும். இப்போ வந்து இந்த நெய்க்கை வந்து நாங்கள் கஜுவை பொரிச்செடுப்போம். கருக விடக்கூடாது, கொஞ்சம் பொன்னிறமாக பொரிச்செடுக்க வேணும். கஜுன்ற விலையுண்டா கிட்டத்தட்ட 100 கிராம் 700 ரூபா இங்கே தேவையில்லை. இப்போ சில பேர் வந்து கஜு போட்டுக்கொள்றதில்ல. இது வந்து கொஞ்சம் மேலதிக சுவைக்காக போட்டுக்கொள்வது. அந்த விரும்பி சாப்பிடுவேன் தானே எல்லாம் சேர்ந்து கேட்கு.
மற்றது ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு விதமாக செய்து கொள்வினோம் இந்த பிரியாணி. நாங்கள் எங்களோட முறையில் செய்து கொள்கிறோம் இதை. ஏன்னா பூவைக்கு வேணா இப்போ வந்து கஜு வந்து நல்லா பொரிஞ்சிட்டுது. நாங்கள் இறாக்குவோம் இதை. பெரிய கரண்டி ஏன்னா இதுக்குள்ள வந்து பிளம் சேம் போடுவோம். பார்த்து கொண்டு இருக்கா ஊதி கொண்டு வருது அவ்வளோ. இந்த நெய்யில் வந்து பொரிக்க இன்னும் வாசமாக இருக்குது. கச்சான் பருப்பு மாதிரி வந்துட்டு பார்த்தீங்களா அதுக்கு இடையில விரும்பினா கொஞ்சம் கச்சான் போட்டுக்கலாம். இப்போ மச்சான் பிரியாணி தானே இது. இப்போ கச்சான் வந்து சேர்க்கையில் எல்லாடி பக்கத்தில் கச்சான் காஞ்சோன்னு இருக்குது. உடைச்சி போட்டு விடலாம். ரைட் காணும். மரக்கறி பிரியாணின்னா போட்டால் நல்லா இருக்கு கச்சான். பிரியாணி செய்கிறதுக்கு எல்லாமே நாங்கள் ஆயத்தப்படுத்தி வச்சுட்டோம். இப்போ வந்து செய்ய தொடங்குவோம். முதல் வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி சொன்னால் இறைச்சியை வந்து நாங்கள் பிரட்டி ஊற விட போகிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். இது இறைச்சி கோழி இறைச்சி ஏன்னா ப்ராய்லர். உப்பு அதோட வந்து நாங்கள் பிடிச்ச மசாலா பவுடர் இதில் வந்து ஒரு 2-3 கரண்டி அளவில் போட்டுக்கின்றேன் நான். அதே மாதிரி இஞ்சியும் உள்ளியும் அரைச்சது அதுவும் நல்ல வடிவாக 3 கரண்டி போட்டு விட்றேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா தனி மிளகாய் தூளும் ஒரு 3 கரண்டி போடுறேன். இந்த எங்கட மிளகாத்தூள் நாங்கள் சேர்க்க போகிறது தானே கறி மிளகாத்தூள் 3 கரண்டி போட்டால் காணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா எங்கட மிளகாத்தூள் 2 கரண்டி தான் போட போகிறேன். ஏன்னா இது வந்து சரியான உரைப்பு, அதனால் வந்து 2 கரண்டி போட்டுக்கொள்கிறேன். அதோட வந்து தயிரும் வந்து நாங்கள் 3 கரண்டி அளவில் போட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா தேசி புளி சேர்த்துக்கொள்ளுவோம். ஆனால் இந்த இறைச்சிக்கு வந்து நாங்கள் நோமலாக கறி வைக்கையும் தேசி புளி விட்டு நாங்கள் ஊற வச்சா இந்த இறைச்சி வந்து நல்ல அந்த இறுக்கமான இறைச்சியாக இருக்குது. எங்களோட நாட்டுக்கோழி இறைச்சி அளவில் வெராட்டிக்கும் இந்த நல்ல இறுக்கமாக இருக்குது. ஆக சொப்டான இறைச்சியாக இருக்காது. தேசி புளி விட்டு நாங்கள் ஊற விட்டோம். இப்போ கையாலேயே வந்து நல்ல வடிவாக நாங்கள் பிரட்டி விடுவோம். நல்ல வடிவாக பிரட்டோம். இப்போ தான் இந்த உப்பு நாங்கள் போட்டிருக்கிற மசாலா இருக்குல்ல இவ்வளோ வந்து அந்த இறைச்சியில் வந்து ஊறும். பார்த்திங்கன்னா நல்ல வடிவாக பிரட்டி விட்டுட்டேன். இது எங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷமாவது அப்படியே நல்ல ஊறட்டுக்கு. நாங்கள் இனி வந்து எங்களோட பாத்திரத்தை வச்சு செய்ய தொடங்குவோம். வேணா இப்போ வந்து நாங்கள் பிரியாணி பாத்திரத்தை வைப்பேன். பாத்திரம் கொஞ்சம் சூடாகட்டுக்கமா நான் சமதரையாக இருக்கணும். இப்போ வந்து பாத்திரம் சூடாகிட்டுது. இப்போ நாங்கள் தேங்காய் எண்ணெய் விடுவோம். இந்த தேங்காய் எண்ணெய் உடைக்க வந்து தெரியும் பாத்திரம் இப்போ சமதரையாக இருக்கோ இல்லையோன்ட்டு. ரைட் எண்ணெய் வந்து சூடாகட்டுக்கு ஓரளவு பரவாயில்லையா? நீர்மட்டம் சரியாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து அப்படியே சூடாகி கொண்டிருக்குது. அதுக்கடையில் என்ன செய்ய போகிறோம்னா நாங்கள் அரிசியை வந்து கழுவி போட்டு அப்படியே ஊற வச்சு விட போகிறோம். எண்ணெய் வந்து கொதிச்சிட்டு நாங்கள் கொஞ்சமாக கருவாப்பட்டை அந்த ஏலக்காய் கிராம்பு அதோட அன்னாசிப்பூ பிரியாணியில் போட்டுக்கொள்ளுவோம். ரைட் நல்லாவே கொதிச்சுட்டேண்ணே. இப்போ வந்து வெங்காயத்தையும் போட்டுக்கொள்வோம். ஏன்னா கறியிடம் நல்லா கொதிச்சுல இந்த சமையல் எல்லாம் நின்று கொண்டு தான் சமையல். இதில் டாசரில் இருந்து ஒன்று நின்று சமைக்கிறது. வெங்காயம் வந்து எங்களுக்கு நல்ல பொன்னிறமாக அப்படியே வதங்கி கொண்டு வருவோம். அப்படியே நல்ல வடிவாக எங்களுக்கு அப்படியே வதங்கிட்டுக்கு எங்களுக்கு வந்து வெங்காயம் வதங்கிட்டுது. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா வெட்டி வச்சிருக்கிற தக்காளி பழத்தை சேர்த்துக்கொள்வோம்.
இதையும் நல்ல வடிவாக கலந்து விடுவோம். இப்போ தக்காளியும் வந்து எங்களுக்கு நல்லபடியே வதங்குவோம். அப்படியே நல்ல வடிவாக வதங்கட்டுக்கு தக்காளியே. பார்த்திங்கன்னா தக்காளி பழம் எங்களுக்கு அப்படியே நல்லா கரைஞ்சி கொண்டு வந்துட்டுது. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா அடுத்தது இது வந்து மூட்டை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். வேணா இது உரைப்பாக இருக்க மாட்டேங்காக கிணக்க போடையில் அப்படியே நடுவால் புலாந்து போட்டுருக்குறோம். வாசனை இருக்குது இந்த மிளகாய். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த அரைச்சி வச்சுருக்கிற பிரியாணி மசாலா இருக்குது தானே, மிச்சம் நாங்கள் எடுத்து வச்சுருக்கிறோம் தானே, அதையும் வந்து போட்டுக்கொள்வோம். என்னென்னா எங்கள்கிட்ட வந்து புதினா கொத்தமல்லி இல்லை. ஏன்னா இன்றைக்கு எல்லா என்ன சொல்கிறது, கிளிநொச்சியில் இருந்து புதுக்குடியிருப்பில் இருந்து எல்லா இடமும் தேடியாச்சா. என்ன பிரச்சனைன்னா எங்கள்கிட்ட ஒரு புதினா கண்டு நின்றது, அதுவும் வந்து இந்த மலையோட வந்து அப்படியே மலைக்கு புதினா வந்து என்ன செய்யணும்னா சொப்டான இல்லையே இல்லை, அப்படியே டக்கண்டு வந்து அழுகி போடும். ஆனால் இனி நாங்கள் சாடியில் தான் வைக்க கட்டாயம். இனி இந்த புதினாவும் கொத்தமல்லியும் இனி விலைக்கு வேண்டக்கூடாது என்ற முடிவு நான் நேற்றியோடு எடுத்துட்டேன். அதோட வந்து ஒரு கரண்டி அளவில் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கொள்வோம். அப்படியே வந்து எங்கட கறித்தூளும் வந்து ஒரு கரண்டி சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ வந்து நாங்கள் இறைச்சிக்கும் வந்து உப்பு போட்டு நாங்கள்லாம் இருந்தாலும் இப்போ அரிசியும் போட தானே போகிறோம். இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்வோம். இந்த வெங்காயம் தக்காளிக்கெல்லாம் உப்பு சேர்க்கையில் தானே, அதுக்கு வந்து போட்டுக்கொள்வோம். அதை பார்த்திங்கன்னா இங்கேயும் உள்ளியும் இறைச்சி சாந்து வந்து இதையும் சேர்த்துக்கொள்வோம். எல்லாத்தையும் படிவாக நல்லா கலந்து விடுவோம். நல்ல வடிவாக கலந்து விட்டுட்டேன். என்ன செய்ய போகிறோம்னா நாங்கள் ஊற வச்ச இறைச்சி இருக்குதான், அதை வந்து சேர்த்துக்கொள்ள போகிறோம். அப்படியே நல்ல வடிவாக நாங்கள் கலந்து விடணும். இறைச்சி எங்களுக்கு இப்படியே அவியட்டுக்கும். இறைச்சி தண்ணி விடும் தானே, அந்த தண்ணியில் வந்து அவியட்டுக்கும். இப்போ நாங்கள் மூடி விடுவோம். இப்போ நாங்கள் இருக்க திறந்து பார்ப்போம். எப்படி தண்ணி விட்டு அவிஞ்சோன்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோட வந்து அப்படி இறைச்சி துண்டுகள் எல்லாம் நல்லா அவிஞ்சோண்டு வந்துட்டு அப்படி இருக்காது. இந்த இறைச்சி தானே, இது வந்து கொஞ்சம் வேகம் அவிஞ்சிடும் எங்களுக்கு. அதுதானே. இப்போ வந்து நாங்கள் அப்படியே ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கொள்வோம். அதோட வந்து இப்போ நாங்கள் தண்ணி சேர்க்க போகிறோம். இப்போ ஒரு கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி வீதம் தான் சேர்க்க வேணும். இது வந்து எங்களுக்கு இப்போ இறைச்சிலையும் தண்ணி விட்டுருக்குதில்ல, அப்போ ஒரு கப் அரிசிக்கு 1 கப் அளவு தண்ணியில் தான் நாங்கள் இப்போ விட போகிறோம். அந்த அளவில் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம், அதை விட்டுக்கொள்வோம். இப்போ ஒருக்கா அரிசியை நல்ல வடிவாக கலந்து விடுவோம். இப்போ நல்ல வடிவாக நாங்கள் கலந்து விட்டுட்டோம். இப்போ நாங்கள் அரிசி போட்ட பிறகு அடிக்கடி நாங்கள் இப்போ அகப்பையை போட்டு கிண்டக்கூடாது. இப்போ ஒருக்கா வந்து நாங்கள் இப்படி நல்ல வடிவாக கலந்துட்டோமல்லோ, இனி வந்து அகப்பை போடக்கூடாது. போட்டால் வந்து என்ன செய்யணும்னா அந்த சோறு வந்து உடைய வலிக்கிட்டுடும். இப்போ மூடி விடுவோம். இப்படியே எங்களுக்கு வந்து அரிசி அவிஞ்சு விரட்டுக்கு. அதோட வந்து இதுக்கு விட்டால் தண்ணி அளவு தான் எங்களுக்கு இந்த பிரியாணிக்கு வந்து முக்கியமானது. என்ன இப்போ ஆக தண்ணியை கூட விட்டால் எங்களுக்கு சோறு வந்து அப்படியே புக்கியாக போடும். அளவான தண்ணி வந்து விட்டுக்கொள்ள வேணும். இப்போ வந்து இப்படியே மூடி விடுவோம். இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போமே. என்ன கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் வந்துருக்குமே. ஓ சூப்பராக வந்துட்டுது. என்ன மேலே சோறு அப்படியே நல்லா பூத்து கொண்டு வந்துட்டுது. இனி வந்து நாங்கள் தம்போடுவோம். தம்போட கணக்காக இருக்கும் எங்களுக்கு. தண்ணி அண்டி இல்லை. தண்ணி அண்டி இல்லை, இனி தம்போட சரியாக இருக்கும் எங்களுக்கு. இப்போ நாங்கள் மூடி போட்டு தம்ம போடுவோமே. அதுக்கு முதல்ல அப்போ பொரிச்சது எல்லாமே என்ன செய்கிறது, இப்போ வந்து பொரிச்சு வச்சது எல்லாத்தையும் போடுவோம்.
அப்படி இருந்தும் கொஞ்சத்தை காண இல்லை. சாப்பிட்டோம் அப்படிதானே. அதோட வந்து கொஞ்சமாக நாங்கள் இந்த மாஜரின் சேர்த்து விடுவோம். நெய்யும் போட்டுக்கொள்ளலாம். ஆனால் அந்த சோதுக்கண்ணெய் சேர்க்குறது வந்து பெரிய அளவில் எல்லாருக்கும் விருப்பம் இல்லை. அதனால் வந்து நாங்கள் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா எல்லாருக்கும் விருப்பம் இல்லைன்னு சொல்லுவாங்க. நெய்யெல்லாம் பொரிச்சு நாங்கள் இப்போ அந்த கஜு பிளம்ஸ் எல்லாம் நெய்யில் பொரிச்சு நாங்கள் இப்போ காணும் எங்களுக்கு. ரைட் ரைட். இப்போ வந்து மூடி போட்டு நாங்கள் அப்படியே நெருப்பெல்லாம் இழுத்து தம்ம போடுவோம். தம் போட்டுட்டோம். நாங்கள் கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 20 நிமிஷமாவது தம்மில் இருக்க வேணும். 20 நிமிஷத்துக்கு பிறகு நாங்கள் பார்ப்போம். வேணா அப்படியே கீழையும் தணல் மேலேயும் தணல். இப்போ கீழே இல்லை, தணல் ஃபுல்லாக பிரித்து விட்டுட்டேன். அந்த தணலை மேலே மட்டும்தான் தணல் போட்டிருக்கு. கீழே அந்த நிலவகையிலேயே தான். நிலவகையில் ஆனால் கீழாக தணல்ண்டா எங்களுக்கு வந்து அப்படி அடி பிடிச்சிடும். அதனால் வந்து ஃபுல்லாகவே கீழே தணலை வந்து அந்த பிரித்து விட்டாச்சு. ஆனால் ஒரு பக்கம் இருக்கும் கீழே அப்படியே. அதில் வந்து அப்படியே நல்ல பதமாக விரட்டுக்கும் எங்களுக்கு. நாங்கள் சம்பல் செய்திருக்கிறோமே என்ன முட்டையை மவிச்சு உடைச்சி எடுத்துட்டு அண்ணாக்களுக்கு முதல் சாப்பாடை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிடுவோம். ஏன்னா எங்களுக்கு இப்போ வந்து கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆகிடுது. என்ன இப்போ நாங்கள் வந்து நம்ம இந்த பம் மெதுவாக எடுக்க வேணும். எப்படி வந்திருக்கேன்னு பாருங்க. இனி ஒரு பக்கத்தால் வட்டி வட்டியாக எடுக்க வேண்டியா. இனி நாங்கள் அப்படியே சாப்பாடை கொடுப்போமே. நல்ல ஒரு பதமாக வந்திருக்கு பாருங்க. அந்த சொட்டு தண்ணியும் இல்லை, அந்த சோறு குழஞ்சு போயில்லை. நாங்கள் வந்து அப்படியே அண்ணாக்களுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு நாங்கள் சாப்பிடுவோமே. ஓ இப்போ எங்கட மதிய சாப்பாடெல்லாம் முடிஞ்சுதானே. சாப்பிட்டதை பெருசாக காட்டையிலே 2 நாள் முந்தி பிந்தி சாப்பிட்டதால ஒன்றும் செய்யலாமல் போச்சுது. அடுத்தது இப்போ கிட்டத்தட்ட 5-5:30 ஆகுது நேரம். அம்மாவுக்கு வந்து கேக் வெட்ட போகிறோம். அம்மா அம்மாப்பான்னு சேர்ந்து வெட்ட எடுக்குமே. ஓ கொளுத்துங்க. இப்போ அங்கே பார்க்கணும். நூறுங்கம்மா. Right, happy birthday to you. Happy birthday to you. Happy birthday அம்மா. Happy birthday to you. நிறைய பேருக்கு இப்போ அம்மா பெரியம்மா மாமி அப்படி நிறைய பேர் இருக்கீங்கன்னா அப்பா வந்து வீடியோவில் வர குறைவு. கண்ண நாளைக்கு பிறகு இன்றைக்கு வந்துருக்கிறாரு. அப்பா தான் தீட்டி விட வேணும். ரைட். என்ன பையனுக்கு தீத்துறீங்களா? பிச்சை கேக் இருக்குதானே. நாங்கள் தீத்துவோம். ஓ திச்சு வாங்குவோம். திச்சு ஓ கொஞ்சம் கொஞ்சம் இதுவோமே இனிப்பு தானே. கொஞ்சமாக சாப்பிடுங்கம்மா. பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அன்பளிப்பு. பெருசு இல்லை, சின்ன. சாரிடா. நன்றி. இப்போ எல்லாரும் தீர்த்துவோம். ஓ இப்போ அம்மா வந்து அப்பாவுக்கு கேக் தீர்த்துறா. அப்பா காணும்.
சரி மற்றாக்களெல்லாம் வாங்க ஜால சித்தி தங்கச்சி எல்லாரும் நிற்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தங்கச்சியும் தங்கச்சிட்ட கணவரும் வந்து தினம் திச்சு தீத்த இல்லையா. அடுத்தது பார்த்தீங்கன்னா சித்தியும் சித்தப்பா வந்து தீனும். தம்பி பார்த்தீங்கன்னா இங்கே கேக் பட்டியை தூக்கி வச்சுக்கொண்டு நிற்கிறேன். அடுத்தது வந்து இங்கே தம்பியும் தங்கச்சியும் சித்தின்ற பிள்ளைகள். அப்பமாக்கு தீத்தி விடுங்க ஐயா. அக்கா தான் பெரியல சரி அப்படியே தீத்த வேணுமா கொஞ்சம் விட இல்லை அப்பமாக்கு கட்டி பிடிச்சி கொஞ்சம் வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு கேக் வெட்டியும் முடிஞ்சு தானே, பிறந்த நாள் கொண்டாட்டம் முடிஞ்சுது அப்படித்தானே. ஒரு முடிஞ்ச அளவு சின்னனா சந்தோஷம். உண்மையாக தான் என்ன சொல்கிறது, இவ்வளவு காலம் உண்மையாக அம்மாவுக்கு இப்படி ஒன்று செய்யலை, இப்போ தான் உண்மையாக செய்திருக்கிறோம். அது ஒரு சின்னதாக செய்திருக்கிறோம். உண்மையிலேயே நல்ல ஒரு சந்தோஷம். ஏன்னா அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். இருந்து கதைச்சு சாப்பிட்டுட்டு கதைச்சு போட்டு போயிடுவோம். இந்த காணொலியை நாங்கள் இதோட வந்து முடிச்சு கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.